அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கோடி செல்வம் நம்மை தேடி வர நாளைய தினம் பெருமாள் வழிபாடு மிக மிக முக்கியமானது. 8/2/2025 நாளை சனிக்கிழமை. அதோடு சிறப்பு வாய்ந்த திதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகாதசி வருது. ஏகாதசி பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த திதி. அதோடு சனிக்கிழமையோடு வர்றது அதை விட அற்புதமான நாள்னே சொல்லலாம். நம்மிடம் உள்ள பண பிரச்சனை, பணம் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாளைய தினம் தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் அல்லாமல் 16 செல்வங்களும் கிடைக்க பெற்று நம் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட நாளைய தினம் இந்த ஒரு எளிமையான 2 தீப வழிபாடு தான் பற்றி பார்க்க போகிறோம். அதோடு திருப்பதி ஏழுமலையானுக்கே உரிய ஒரு மகா மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து சொன்னாலும் பலன் கிடைக்கும். இதே மந்திரத்தை நீங்கள் கோயிலில் போய் சொல்லி வழிபாடு செஞ்சாலுமே அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க பெற்று வாழ்வில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். எந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போது நம்ம யாரோட பேர் நமக்கு முன்னாடி உள்ள, அதாவது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன சொல்வாங்க, 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் செய்வாங்க. இன்றைய காலத்தில் யாருமே 16 செல்வங்களை பெற்று வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது. 16 செல்வங்களையும் பெறுவதோடு பண வரவில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம், வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றமே உங்களுக்கு ஏற்படும். அற்புதமான ஒரு வழிபாடுனே சொல்லலாம். நாளைய தினம் ஏகாதசி ப்ளஸ் சனிக்கிழமை வருது. பெருமாளை வழிபாடு செய்ய ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். இப்போது இந்த நாளைய தினம் வரக்கூடிய ஏகாதசி சனிக்கிழமையோடு வரக்கூடிய அது வளர்பிறை ஏகாதசி அப்படின்னு வர்றது கூடுதலான ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம். இப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இப்போ உள்ள சூழ்நிலையில் வாழவே முடியும். ஏன்னா பணம் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருளாயிடுச்சு. வீட்டில் பணம் இல்லை அப்படின்னாலே நிம்மதி இல்லாமல் போயிடும், சந்தோஷம் இல்லாமல் போயிடும். எந்த ஒரு நல்ல செயலுமே செய்ய முடியாத நிலைமை நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்டவங்கெல்லாம் நாளைய தினம் நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எந்த ஒரு நல்ல செயல் செய்ய நாங்கள் ஆரம்பித்தாலுமே அது எங்களுக்கு தடங்களாகவே வந்துக்கிட்டு இருக்கு. என் குழந்தைய நல்ல ஒரு ஸ்கூலில் நான் படிக்க வைக்கிறேன், ஆனால் என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது, படிக்க உட்காரவே மாட்டேங்கிறான், என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களும், உடலில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமே இல்லை, நோய் வந்துக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டலாக நான் போய் அலைஞ்சிட்டே வர்றேன் அப்படின்னு புலம்புறவங்க எல்லாருமே நாளைய தினம் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி நாளன்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறதுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. காலையிலேயே நாளைய தினம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஆண்களாக இருந்தால் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வச்சு குளிச்சிருங்க. பெண்கள் கட்டாயம் முகத்தில் மஞ்சள் பூசி குளிக்கணும். காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் நாம் சொல்கிற அந்த 16 செல்வங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த 16 செல்வங்களும் நம்மை நோக்கி வரணும்னா 16 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து நாளைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும். ஆலயத்தில் அமர்ந்து 27 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது 16 நெய் தீபங்கள் கட்டாயம் நீங்கள் ஏற்ற வேண்டும் நாளைய தினம். நல்லா அற்புதமான நாள் இல்லையா நாளைக்கு, அதனால கட்டாயம் நீங்கள் ஏற்றுங்க. ஒருவேளை கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் குளிக்கிற பக்கெட் தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வாங்களேன். ஒரு நல்ல எந்த ஒரு காரியம் நம்ம செய்யும் போதுமே நல்ல பாசிட்டிவாக நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதி பிறக்கும். பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன மந்திரம்னு? ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம்
நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. திருப்பதி ஏழுமலையான் இருக்கார்ல, அவருக்குரிய இந்த மந்திரம் தாங்க. திரும்பவும் சொல்கிறேன். ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு நாளைய தினம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டிலையே இந்த வழிபாடை செய்யலாம் தாராளமாக. அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தாம்பாள தட்டை எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தட்டில் வந்து நவதானியத்தை நீங்கள் பரப்பி வச்சுக்கணும். நாளைய தினம் நவதானியம் பரப்பிட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். காலையில் வழிபாடு செய்ய முடியும்னா நாளை காலையில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் அந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. வீடு சுத்தமாக இருக்கணும், பூஜை அறை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சுத்தம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சுத்தமாக இருந்தால் தான் பெருமாளோட சேர்ந்து மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டை வந்து எட்டி பார்ப்பாங்க. இவங்க 2 பேரோட அருள் இருந்தால் பண வரவில் எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அது சுமூகமான நிலையை வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அப்போ 2 பேரோட அருள் பெற வேணும்னா வீடு சுத்தம் செஞ்சுட்டு நாளைய தினம் சனிக்கிழமை ப்ளஸ் ஏகாதசினால் நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க பெற்று வாழ்வில் 16 செல்வங்கள் பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.